இருங்க இருங்க, இந்த வீடியோவை தள்ளிடாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. தேவன் உங்களோடு பேச விரும்புகிறார். என்ன பேசுகிறோம் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்களேன். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். பாருங்கள், இயேசுவோடு இருக்கிற ஒரு மனுஷன் பேசுகிறான். எப்படி பேசுகிறா பாரு. எனக்கு பின்னாடி 10,000 பேர் படையத்தனுக்கு பயம் கிடையாதுப்பா, எனக்குள்ளே இருக்கிற உலகத்தை காட்டிலும் பெரியவர். தாவீது என்ற ஒரு மனுஷன் ஒரு தைரியமாக ஆண்டவரை பற்றி சர்டிஃபிகேட் கொடுக்குறான். நம்ம வாழ்க்கையில் நம்ம அதுமாதிரி பேச முடியுமா? முடியாதில்ல. அவன் பாருங்கள், ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறான், ஆண்டவர் அதிகமாக அவனை நேசிக்கிறார். அந்த அன்பு இருந்தால் தாங்க இப்படியாப்பட்ட வார்த்தையை அவன் வாயிலேருந்து புறப்பட முடியும். நம்ம வாழ்க்கையில் அதுமாதிரி சொல்ல முடியுமா? என்னோட கூட கற்றுக்கிறேன், நான் பயப்பட மாட்டேன், அதெல்லாம் இந்த பிரச்சனை பார்த்து நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எதனா ஒரு பிரச்சனை வந்து தத்துன்னு பயப்படுறோம். இங்கே என்ன சொல்ல, எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். ஏன்னா எனக்குள்ளே இருக்கிற உலகத்தை காட்டிலும் பெரியவர்ப்பா, எனக்கு சகாயர் அவர் தான், என் குடும்ப தலைவர், எல்லா சூழ்நிலையும் அவரை விடுவிக்கிறவர் அவர் தாங்க. நான் அவர் என்னோடு இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும்? எத்தனை பேர் வந்தால் எனக்கு வேணும், என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது புறத்தில் 10,000 பேரும் வந்தாலும் விழுந்தாலும் நான் பயப்படேன். ஏன்னா இயேசு எனக்குள்ளே இருக்கிறவர், அவர் தான் இந்த உலகத்தையே கொண்டு போனார். அவருக்கு முன்னாடி எல்லா காரியம் தெரியும். நான் எதுக்கு பயப்படணும்? எவ்வளோ விசுவாசம் பற்றியா? இவ்வளோ பிரச்சனை வருது, பயப்படாமல் தைரியமாக பேசுகிற ஒரே மனுஷன் தாவீது. அவர் தான் சொல்கிறார், நான் 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். ஏன்னா எனக்குள்ள இருக்கிறவர் உலகத்தை காட்டிலும் பெரியவர். அவர் வந்தால் எவ்வளோ நேரங்க இந்த பிரச்சனை ஏமாத்துறோம் அப்படின்ற. பார்த்தீங்களா? நம்ம வாழ்க்கையில் கூட இயேசுவை முன் வச்சோம்னா எத்தனைப்பட்ட பிரச்சனை வந்தாலும் நமக்கு பயம் இல்லைங்க. அவர் தீர்த்துருவார், அவர் விடுவிப்பார், அவர் சுகம் தருவார், எல்லாத்தையும் சகலத்துக்கும் நன்மைக்கு ஏதுவான காரியத்தை மாற்றுவார். இயேசு முன் வைப்போம், தாவீதை போல வாழ்வோம். தாவீது பாருங்கள், ஆடு மேய்த்திருந்தார், ராஜாவாக மாற்றினார். நம்ம வாழ்க்கை மாறணும்னா இயேசு முன் வைங்க, அற்புதத்தை பெற்று அன்போடு வாழுங்க. ஆமேன். நம்மளுடைய வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆமேன். காட் பிளஸ்.